சிக்கன் வாங்குவது எல்லாம் சரிதான். வாரத்தில் எத்தனை நாள் சாப்பிட்டால் நல்லது தெரியுமா? சிக்கன் என்றாலே பலருக்கும் விருப்பம். பிரியாணியில் இருந்தாலும் கிரேவியில் இருந்தாலும் சிக்கன் சுவை வேற மாதிரி தானே இருக்கும். அதனால்தான் இன்று பெரும்பாலானவர்கள் சிக்கன் இருந்தால்தான் சாப்பிடவே முடியும் என்கிற அளவுக்கு போய்விட்டார்கள். ஆனால் தினமும் சிக்கன் சாப்பிட்டால் நல்லதா என்றால் இல்லை. அதுக்கு பின்னால ஒரு பெரிய காரணம் இருக்கு. சிக்கன் என்பது நிச்சயமாக நல்ல புரதச்சத்து நிறைந்த உணவு. உடலுக்கு சக்தி தரும், தசை வளர்ச்சிக்கு தேவையான முக்கியமான சத்துகளில் சிக்கன்ல இருக்கு. அதனால ஜிம் போறவர்கள், உடல் எடையை கட்டுக்குள் வைத்திருக்க நினைப்பவர்கள் எல்லாம் சிக்கன் பிரியாணி இல்லைன்னா கூட பாயில்டு சிக்கன் சாப்பிடுவாங்க. ஆனா அதே சிக்கனை தினமும் சாப்பிடுறது உடம்புக்கு நல்லது கிடையாது. ஏன் தெரியுமா? இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கும் சிக்கன்களில் பெரும்பாலானவை பிராய்லர் சிக்கன்கள். இவங்க வேகமாக வளரணும் என்பதற்காக growth ஹார்மோன்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ் மாதிரி மருந்துகள் கொடுக்கப்படுது சில இடங்களில். இதில் உள்ள ரசாயனங்கள் உடலில் மெதுவாக சேர்ந்து நீண்ட காலத்தில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். குறிப்பாக பெண்களுக்கு ஹார்மோன் சீர்கேடு, ஆண்களுக்கு கல்லீரல் சோர்வு, குழந்தைகளுக்கு அலர்ஜி மாதிரி விளைவுகள் வரக்கூடும். அதனால நிபுணர்கள் சொல்லுறாங்க, சிக்கன் நல்லதுதான், ஆனால் அளவுக்கு மிஞ்சினால் அது நஞ்சு. வாரத்துக்கு 3 முறை போதுமான அளவுதான் சாப்பிடணும். ஒவ்வொரு முறையும் மிதமான அளவு மட்டுமே எடுத்துக்கணும். தினசரி சாப்பிட்றது உடலுக்கு புரதச்சத்து அதிகமாக சேர்ந்தாலும் மற்ற சத்துக்கள் குறைவாகும். அதனால் உடலுக்கு இம்பேலன்ஸ் ஏற்படும். அதோடு சிக்கனை சமைக்கும் விதமும் முக்கியம். எண்ணெயில் மிதக்கிற டீப் ஃப்ரை சிக்கன், தங்க நிற கிரேவி, ஸ்பைசி கிரேவி எல்லாமே ருசித்தாலும் கொழுப்பை கூட்டும். இதைவிட பாயில்டு கிரில்டு சிக்கன் தான் ஆரோக்கியமானது. சிலர் இரவு நேரத்திலும் சிக்கன் சாப்பிட்றாங்க. அது டைஜஷனுக்கு ரொம்ப கடினம். இரவு வேளையில் சிக்கனை தவிர்க்கணும். காலை அல்லது மதிய உணவில் சேர்த்துக்கொள்ளலாம். இன்னும் ஒரு முக்கிய விஷயம், சிக்கன் சாப்பிட்ட உடனே பழம், பால், தேநீர் குடிக்கக்கூடாது. இது குடல் இயக்கத்தையும் ஜீரண சக்தியையும் பாதிக்கும். சிக்கன் சாப்பிட்ட பிறகு குறைந்தது 2 மணி நேரம் இடைவெளி விட்டு பிற உணவுகள் எடுத்துக்கொள்ளணும். சுருக்கமாக சொன்னால், சிக்கன் நம் உணவில் இருந்தே ஆகணும். ஆனால் தினமும் அல்ல, வாரத்துக்கு 2 முதல் 3 முறை. மிதமான அளவில் வெந்த சிக்கன் தான் சரியான வழி. ருசிக்காக உடல் நலத்தை தியாகம் பண்ண வேண்டாம். சரியான அளவுதான் சுவைக்கும் சத்துக்கும் சமநிலை.